இல்லன்னா பேரழிவா கூட இருக்கலாம். எனக்கு காமெடியா இருக்கு. சும்மா ஏதாவது ஒரு பேஜ் ஓபன் பண்ணி இப்பவே பாரு. தூக்கத்துல ஒரு பஸ் டிரைவர் பஸ்ஸை ஏரிக்குள்ள விட்டுட்டாரு. பாத்தியா, பஸ் ஆக்சிடென்ட் கூட இது கணிச்சு சொல்லிருக்கு. இப்ப கடைசியா ஒரு பேஜ் ஓபன் பண்ண போறேன். நம்பர் 48. அப்படின்னா இந்த வருஷத்தோட 48வது நாள் 17வது பிப்ரவரி. அது இன்னைக்குதான். ஒரு வால் நட்சத்திரம் நம்ம உலகத்தை அழிக்க போகுது. இத முன்னாடியே படிச்சுட்டு தப்பிச்சு போயிட்டா பாத்தியா? நம்ம கிட்ட டைம் இல்ல. நம்ம என்ன பண்றதா இருந்தாலும் அதை இப்பவே பண்ணியாகணும். புரிஞ்சுதா? சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்துக்கோ. ஹோம்வொர்க் முடிக்கணுமே நோபிட்டா, அதுக்கு என்ன பண்றது? நம்ம போயாகணும். நமக்கு வேற வழி இல்ல. நாமளே தோண்டி ஒரு நல்ல ஷெல்டரை உருவாக்கிப்போம். அவங்களுக்கு அவங்கள காப்பாத்திக்கணும் விருப்பம் இல்லைன்னா விட்டுறேன். இது போதும். நம்ம குடும்பத்தை காப்பாத்திக்க நமக்கு தேவையான சாப்பாடு தண்ணி எல்லாத்தையும் கொண்டு வரணும். நீ போயிட்டு சீக்கிரம் வந்துரு. பாரு, சாப்பிடு. நீங்க சீரியஸா எடுத்துக்க மாட்டீங்க. நீ இப்படி கத்துற. பெரிய திமிங்கலம் கரை ஒதுக்கி இருக்கு. அம்மா, உங்களை அப்புறமா நான் பிக் பண்ணிக்கிறேன். ஓ, இன்னும் வரலையா? எங்க போயிருப்பா அவன்? திரும்ப வந்துட்டா? என்னல எங்களை கூப்பிட வந்திருக்கியா? இத நீங்களே வச்சுக்கோங்க. நிஜமாவா? சுனியோ, நம்ம அப்புறமா போய் எல்லாரும் பிக் பண்ணிட்டு வரலாமா? நம்மள பார்த்து சிரிச்சவங்களுக்கு நாம ஏன் ஹெல்ப் பண்ணணும்? நம்ம இன்னொரு தடவை பேசினா அவங்க நிச்சயமா திரும்பி வருவாங்கன்னு எனக்கு தோணுது. என்னப்பா சுனியோ, இப்படி உலகம் அழியலான்னு பெரியவங்க எழுதி வச்ச விஷயம் அது. அப்படின்னா எதுக்கு ஸ்கையோட கலர் இன்னைக்கு இவ்வளவு வித்தியாசமா இருக்கு? இந்த வருஷம் இந்த மாதிரி பார்ட்டிகல்ஸ் வந்து சேரும். அதனாலதான் இந்த மாதிரி ஆரஞ்சு கலர்ல மாறுது. வேற வழி இல்ல. நாம மட்டும் தான் இங்க தப்பிச்சு போகணும். நான் உன்னை அங்க மலையில சந்திக்கிறேன். இது கிளைமேட் நல்லா இருந்துச்சா? அத டைம் மிஷின் யூஸ் பண்ணி பிக்னிக் கொண்டாடிட்டு வந்தோம். அது சரி. போன வருஷத்தோட சைபர் டைரி அது அப்படியே தலைகீழ படி. எங்க துணியா நோய்க்கோ ஜோபா சக்கோto காத்தா தானா எதுவும் நடக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இது வந்து பாரு நோபிட்டா. எனக்கு எதை பத்தி கவலை இல்ல. என்னது சரி பண்ணிட்டு இருக்கியா? உன் கடையமா சொல்றேன். நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்கம்மா. இந்த பிரச்சனை எல்லாத்தையும் நான் தனியான சரி பண்ணி காட்டுறேன். இது விளையாட்டால. நோபிட்டா, அந்த கடையை நானே சரி பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன்ல. எங்க அம்மா கஷ்டப்படுறது எனக்கு பார்க்க முடியல. ஆனா இப்ப நானும் கஷ்டப்படாம இருக்க முடியல. பண்றோமா? அதனையே ஆள தூங்குது இல்ல. இங்க ஒர்க்மேன் ரோபோட் இருக்கு. அது எனக்கு கிரில் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கு. என்னது ஒர்க்மேன் ரோபோட்டா? ஆமா. இந்த ரோபோட்டோட வாயில ஒர்க்மேன் கார்ட்ஸ் இருக்கு. கார்டனை கிளீன் பண்ணும். கார்பெண்டர் கார்ட்ஸ் இருக்கு. என்னது கார்பெண்டிங்கா? அப்படின்னா இது எல்லாத்தையுமே புதுசாக்கிடுமால. ஆமா. என்ன நம்புங்க. அன்னைக்கு என்ன இல்ல இது இத்தனூண்டு இருக்கு. இத்தனூண்டு இருந்துகிட்டு இதால நம்ம வேலையெல்லாம் செஞ்சு முடிக்க முடியுமா என்ன? என் திறமைக்கு இவ்வளவு பெரிய சவாலா? விட மாட்டேன். கொஞ்சம் அமைதியா இருக்கு. எதுக்கு இப்படி கத்துறேன்? என் வேலையை நான் ஆரம்பிக்க போறேன். என்ன பண்றது பாத்துக்கிட்டே இருங்க. சரியா? எப்படி என்னோட வேலை? செமையா இருக்கு இங்க இருந்து பாக்க. செம வியூ. அம்மா போச்சு. செமையா திட்டு வாங்க போற டோரிமான். இந்த வீட்டை பழைய மாதிரி மாத்த முடியாதா? இத்தனோண்டு அந்த உருவத்துக்குள்ள இப்படி ஒரு அபாரமான திறமையா? இவனை வச்சு என் வீட்டை நான் முழுசா மாத்த போறேன் பாருங்க. எனக்கு வாய்ப்பே இல்ல. என்ன சொல்றேன்? ஏன் முடியாதுங்கிற எனக்கு நீ இப்படி பண்ற? அவன் ஏதோ தெரியாம சொல்லிட்டான். என்ன மன்னிச்சிட்டு இல்ல. நான் உங்ககிட்ட அப்படி பேசுனதெல்லாம் தப்புதான்ல. நேரா நின்னு கொஞ்சம் என்ன பாரு.
வீட்டை சரி பண்ணி கொடுப்போயாளு. ஆமா, வேற என்ன பண்றது? அசிஸ்டன்ட் வேலையை பார்த்துனாதான் என்னால என் வேலையை சீக்கிரம் முடிக்க முடியும். என்கிட்ட திறமைக்கு என்னலே குறைச்சால் நான் எல்லாத்தையும் அருமையா செய்வேன். எதுக்குல போய் அடிச்சேன்? என்னது புதுசாக்க போறீங்களா? உனக்காக நான் புதுசாவே பண்ணி தருவேன். என்ன பண்றான்? கொஞ்சம் தூண்டிட்டு தானே. மொத்தம் போய் எடுத்து வெளியே சீக்கிரமா போடு. சரி சரி, இதெல்லாம் வீசக்கூடாது. ஒழுங்கா இதை வச்சு சுத்தியிலால அடிக்கணும். இங்க பாரு, குட்டி இப்படி வச்சுக்கிட்டு ஒரு வேகத்துல அழுத்தணும். இதை தடல நீ ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்க. சூப்பரா இருக்கு. செம்ம அழகா இருக்கு. இது ரொம்ப அற்புதமா இருக்குல்ல? ஆமாமுல்ல. சரி பண்ணலாம்னு நினைச்சிட்டு வந்தேன். நாம ஏன் வெளியே இருந்து வேலை செஞ்சு அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க கூடாது? சீக்கிரமா போய் கல்லெல்லாம் கொண்டு வா. உனக்கு என்ன ஆச்சு? வீட்டுக்கு வந்துட்டேன். சீக்கிரமா போய் குளிச்சுட்டு வா. அவனுக்கு மயக்கம் தெரிஞ்சிருச்சு. என்னாச்சு உனக்கு? வீட்டு நிலைமை என்னலே ஆச்சு? அப்படிலாம் ஃபீல் பண்ணாத. ஒன்னு சொல்ல மாட்டியா? நீ கண்டிப்பா பாதிக்கெல்லாம் கொண்டு வந்திருந்தாலும் நான் சந்தோஷமா பட்டிருப்பேன். அவன் வீட்டை நான் ரெனோவேட் பண்ண போறேன். ரொம்ப நன்றி பாஸ், நான் இதை மறக்கவே மாட்டேன். நம்ம வேலையை ஆரம்பிக்கலாமா? முதல்ல நீயே அங்க செல்ஃபை ரெடி பண்ண கூடாது. ஓ நானா? நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன் பாஸ். பாருங்க, முயற்சி பண்ணா உன்னால முடியும். செய்யவே இல்லையே. அதான, நீ எதுவுமே செய்ய மாட்டியா என்ன? இதெல்லாம் பழசாக்கி இருந்தாலும் நல்லா தான்